நம்மளோட இதயத்தை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு இந்தியாவோட ரினான் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஜே.கே. பெரியசாமி, டாக்டர் பி.ஆர். வைத்தியநாதன் அண்ட் டாக்டர் தியாகராஜன் ஜி கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட் டாக் ஷோ மறக்காம பாருங்க. அண்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 26 ஜூலை 2026 அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு தந்தை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இன்னும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக் பேஜ் தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட்க்கு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆகஸ்ட் 1 ஈவினிங் 7:30 மணிக்கு கூட நடக்குது. A public awareness initiative. வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இதுதான் தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட் டாக் ஷோ. இன்னைக்கு நம்ம வேகமாக ஓடிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம எல்லாரும் மறந்துடுறோம்ல, அதுதான் நம்மளோட ஹெல்த். இதை பற்றி நம்மளை எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டாக் ஷோ நடக்குது. தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட் ஷோ 2018 துவங்கி இந்தியா முழுதும் இருக்கிற நூற்றுக்கணக்கான கார்டியாலஜிஸ்ட் கூட இந்த ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இது லட்சக்கணக்கான வியூவர்ஸும் பார்த்துட்டு வராங்க, டெலிவிஷன் ஷோஸில், ஃபேஸ்புக்கில் மற்றும் யூடியூப்பில். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற இந்த டாக்டர்ஸ் நம்மள நிறைய விஷயத்தை பற்றி எஜுகேட் பண்ண போகிறாங்க. ஹார்ட்டை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, ட்ரீட்மெண்ட், அவேர்னஸ், க்யூர்னு நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் ஜே.கே. பெரியசாமி, டாக்டர் பி.ஆர். வைத்தியநாதன், டாக்டர் தியாகராஜன் சார். வணக்கம் டாக்டர். தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட் டாக் ஷோக்கு. டாக்டர் ஜே.கே. பெரியசாமி, எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மேஜரான கொஸ்டின் இருக்குது. கோயம்புத்தூர்ன்றது ஐடி ஹப்ஸும் டெக்ஸ்டைல் ஹப்ஸும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் இங்கே வேலை பார்க்குற நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸில் கூட வேலை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் டிசீசஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கா? அப்படி இருந்ததுன்னா இதனோட ப்ரிவென்ஷன் அண்ட் கியூர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக. கோயம்புத்தூர் அண்ட் நெய்பரிங் திருப்பூர், லேபரிங்டன் சிட்டி, இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கடுமையான உழைப்பு, அதோட முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அன்றாட அளவில் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க. இதனால் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களில் குறிப்பாக இளைஞர்களிடையே 40 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே திடீர் மாரடைப்புலாம் அதிகம் வருது. அது மட்டும் இல்லை, இந்த டென்ஷனாலையும் லைஃப் ஸ்டைல் மோசமாக இருக்கனாலையும் அவங்களுக்கு சர்க்கரை, ப்ரெஷர் போன்ற எல்லா வியாதியுமே சிறு வயதிலே வந்துடுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியா ரொம்ப ஹார்ட் டிசீஸ் ப்ரோன் ஏரியா தான். ஸோ அதை தடுக்கக்கூடிய விதமாக நம்ம என்ன டாக்டர் பண்ணலாம் நைட் ஷிஃப்ட்ஸ் போகிற பீப்புள் மட்டும்? முக்கியமாக ஜென்ரலாக அவேர்னஸ் தான் ஜென்ரலாக வேணும். எல்லாத்துக்கும் மக்களுக்கு அவேர்னஸ் இருந்தாலும் அது அந்த ஹார்ட்டை பற்றி யாரும் நினைக்கிறதில்ல. ஃபஸ்ட் சிம்டம் வரும்போது அதை கவனிக்காமல் கேஸ்ன்னு பல பேர் அதை அதாவது ஏளனமாக விட்டுறாங்க, அதை மறந்து விட்டுறாங்க. ஸோ இதில் மிக முக்கியமானது அவங்களுக்கு ஹார்ட்டை பற்றி நினைக்கணும். தினம் எழுந்திரிச்சோன்னே ஹார்ட்ஸ்னு இருக்குது, அது ராத்திரி போல் ஓடுது, நமக்கோசரம் ஓடுது, அதை பாதுகாக்கணுங்கிற ஒரு நினைவு, அவேர்னஸ் வேணும். அதே முதல் படி அதுதான். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற உணவு, உடற்பயிற்சி, அதை விட முக்கியமாக தினமும் 1 மணி நேரம் உடம்புக்கோசரம் ஒதுக்கி சிம்பிள் யோகா, எக்ஸசைஸ் போன்ற தியான பயிற்சியில் கண்டிப்பாக பண்ணணும். அதன் மூலமாக கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும், இதய நலமும் உடல் நலமும் பாதுகாக்கப்படும். டாக்டர் பி.ஆர். வைத்தியநாதன் சார், எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கொஷின், இப்போது பிளாக்ட் ஹார்ட்ன்றது நம்ம எல்லாருமே சொல்கிறோம்ல, அது எப்படி இருக்கும்? அண்ட் இந்த ஆர்ட்ரிஸ்லாம் பிளாக் ஆகுதா இல்லையா? இது நார்மல் மனுஷங்களுக்கும் வருமா, இல்லை ஆல்ரெடி ஹார்ட் டிசீசஸ் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இது வருமானதை பற்றின கொஞ்சம் அட்வைஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா? இரத்த குழாயில் பிளாக் வந்ததுன்னா ஹார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ரத்த ஓட்டம் எஸ்பெஷலி வேலை பண்ணும்போது இருக்காது. அந்த மாதிரி வேலை பண்ணும்போது ரத்த ஓட்டம் தேவையான அளவுக்கு இல்லை என்றால் அங்கே ஆக்சிஜன் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். அந்த டைம் வாட் யூ கேன் ஹேவ் இஸ் ஒரு சென்ட்ரல் செஸ்ட்டில் ஒரு ஹெவினஸ் போல் இருக்கும், சம் ப்ரெஷர் ஆன் சென்டர் ஆஃப் யுவர் செஸ்ட். இல்லைன்னா அது தாடிக்கு வரலாம், கைகளுக்கு வரலாம், ஈவன் அப்பர் அப்டோமென் வரலாம். கீழ் தாடிக்கு மேலேயும் தொப்புளுக்கு கீழேயும் நமக்கு யூஸ்வலாக ஹார்ட் வியாதினால பிரச்சனை இருக்காது. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் க்ரோனிக் டிசீஸ் ரொம்ப நாளாக பிளாக் இருக்குன்னா நடக்கும்போது இல்லைன்னா வேலை பண்ணும்போது கஷ்டங்கள் இருக்கும். அக்யூட் சிண்ட்ரோம், கொரோனரி சிண்ட்ரோம் சொல்லுவோம். அது என்னன்னா ஒரு அறிகுறியும் இருக்காது, சடனாக நெஞ்சு வலி வரும், ஒரே வேர்வை வரும், இது வரும். தீஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். த காமன் க்ரோனிக் கொரோனரி சிண்ட்ரோம் சொல்கிற விஷயம் எப்படின்னா, நடக்கும்போது கஷ்டம் வரும், வேலை பண்ணும்போது கஷ்டம் வரும், மாடிப்படி ஏறும்போது கஷ்டம் வரும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடப்போம்னா சடனாக நம்மளால் 2 கிலோமீட்டருக்கு மேலே நடக்க முடியாது. ஸோ மெயினாக ஒரு ஹெவினஸ் ஆஃப் செஸ்ட். தி அதர் சிம்டம்ஸ் விச் கேன் ஹேப்பன் ஆர், ஒன்று நடக்கும்போது மூச்சு விட கஷ்டமாக இருக்கலாம்,
கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குள்ளேயே நெஞ்சு ரொம்ப மூச்சு விட கஷ்டம் வந்து நிற்க வேண்டி இருக்கலாம். இன்னொன்று ரொம்ப வேர்வை ஆர் ஒரு டயர்ட்னஸ், எஸ்பெஷலி இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வலிங்கிற தன்மை ரொம்ப அதிகம் இருக்காது. அது அந்த ஹெவினஸ் தெரியாது. அவங்க மோஸ்ட்லி மூச்சு விட கஷ்டம், டயர்டாக இருக்குது, பழைய போல் வேலை பண்ண முடியலைம்பாங்க. ஸோ பேசிக்கலி எக்ஸர்ஷனல் சிம்டம்ஸ் நடக்கும்போது இல்லைன்னா வேலை பண்ணும்போது தொந்தரவு இருக்கும். அது ஹெவினஸ் ஆஃப் செஸ்ட்டாக இருக்கலாம், மூச்சு விட கஷ்டமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், நம்மளால் அந்த வேலை பண்ண முடியாது. டாக்டர் தியாகராஜன் சார், எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கேள்வி, நம்ம இப்போ சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே ரைஸ்ன்றதை நிறைய எடுத்துக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ கீட்டோ டயட்ன்றதோ இல்லை லோ கார்ப் டயட்ன்றதோ நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட ட்ரைக்ளிசரைட் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் ரீசன்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா? யா குட் கொஸ்டின். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ கார்ப் டயட் அல்லது கீட்டோ டயட்டுங்கிறத விட நம்ம வந்து அன்றாட பாரம்பரியமாக வாழையடி வாழையாக பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் பர்டிகுலராக தமிழகத்தில் நம்ம வந்து வி வேர் டிபெண்டிங் ஆன் ஒரு ரைஸ் பேஸ்டு ஃபுட், அதாவது அரிசி சம்மந்தப்பட்டது, இட்லி, தோசை, பணியாரம் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம தொன்று தொட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். பட் அந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் இட்ஸ் லைக் எ மிஷினரி லைஃப். நம்மளோட ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேலரிஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் அந்த இட்லி, தோசை, சாம்பார் அப்படிங்கிறத விட அரிசி சாதத்தை நிறைய சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் இந்தளவுக்கு வியாதி வந்ததில்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட அன்றாட வேலைகளில் அந்த கேலரியை எடுத்ததை வந்து அவங்க செலவழிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டா தான் நமக்கு தேவையான கேலரியை நம்ம வந்து பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தேவைக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு ட்ரைக்ளிசரைடாக மாறி உடலில் போகுது. அது பிளட்டில் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாகும் பொழுது என்னாகும், கொழுப்பு சத்தாக மாறி அது போய் அத்திரோஸ்க்ளரோட்டிக் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். தலையிலேருந்து மூளைக்கு போகிற ரத்த குழாயிலையோ இல்லை ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயிலையோ இல்லை பெரிய ஆர்ட்ரிஸ், அதாவது அயோட்டா அப்படிங்கிற அந்த தமனி, இந்த மாதிரி ரத்த குழாயில் வந்து கொழுப்பு படிவு வரும் பொழுது தான் வந்து இதனால் நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 இட்லி 4 தோசை சாப்பிட்ற இடத்துல 2ஆக குறைச்சிக்குங்க. அடிஷன் டு தட் அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேலரி நிறையா வேணும் அப்படின்னா, அவிச்ச கடலை இல்லது சுண்டல் இல்லது பீன்ஸு இல்லை சோயா அதெல்லாம் சேர்த்துக்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து தேவையான ப்ரோட்டீனும் அதுலேருந்து கிடச்சிது. அதனால் லோ கார்ப் டயட், கீட்டோ டயட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிறத விட நம்ம அன்றாட சாப்பிட்டு கொண்டுட்டு இருக்கிறதுல வந்து தேவையான கேலரி அளவை கம்மி பண்ணி எக்ஸஸ் கேலரிஸை அவாய்ட் பண்ணும் பொழுது நம்ம இந்த ஹை கார்ப் டயட்லேருந்து வர்ற ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவலை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இன்னும் வந்து சேர்ந்து we used to say like ஒரு டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ், அதில் வந்து ஒரு போர்ஷன் கார்ப், மீதி 2 போர்ஷன் வெஜிடபிள்ஸ், மீதி ஒரு போர்ஷன் ப்ரோட்டீன், அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவலை வந்து நம்ம பிளட்டில் குறைக்க முடியும். அதனால் வர பின்விளைவுகளை நம்மளால் தடுத்துக்க முடியும். டாக்டர் பெரியசாமி சார், எனக்கு இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு மேஜரான கொஸ்டின், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்ன்றது ரொம்ப காமன் ஆகிட்டே வரதுனால ஆஞ்சியோபிளாஸ்டியாக இருக்கட்டும், பைபாஸ் சர்ஜரியாக இருக்கட்டும், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டு உங்கள் பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்ன சொல்லி அவங்கள ரீஅஷ்யூர் பண்ணுவீங்க? அண்ட் இதுக்கு அவங்க லைஃப் லாங் எடுத்துக்கக்கூடிய என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ், இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கா, என்ன டெக்னாலஜிஸ் இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? பைபாஸ், ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாமே ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷனில் இருக்கிறது மட்டும் மக்களுக்கு புரியணும். இதெல்லாம் டெம்பரரி கார் ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான ஒழிய பெர்மனெண்ட் க்யூர் இல்லை. அதனால் அவங்களுக்கு இந்த பைபாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, என்னோடய இதயம் பழுதானதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த காரணங்களை சரி செய்வதே முதல் படி. அதுக்கப்புறம் அவங்க டாக்டருடைய ஆலோசனையை அடிக்கடி சரியான நேரத்தில் பெற்று அதை பராமரிக்கணும், மெயின்டைன் பண்ணணும். கார் ரிப்பேர் ஆனால் எப்படி அடிக்கடி ரிப்பேர் வராமல் இருக்கிறதுக்கு போய் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி காரை, ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணால் சரியாக போகும். சர்க்கரை இருந்தால் சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணணும், எடை அதிகமாக இருந்தால் குறைக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும். நான் முன்பே சொன்ன மாதிரி யோகா, தியான பயிற்சி தினமும் 1 மணி நேரம் பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதயத்தை, பழுதடைந்த இதயத்தை பாதுகாக்க முடியும். டாக்டர் வைத்தியநாதன் சார், உங்ககிட்ட எனக்கு இருக்கிற கொஷின், கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் டிசீஸ்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நோய் நம்ம ஹார்ட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இதை பற்றி ரொம்ப அவேராக இருக்கணுமா, இல்லை நம்மளோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக எடுத்து அதுக்கான கன்சர்னிங் ஃபேக்டர்ஸையும் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கா? இந்த வியாதிகள் நீங்கள் சொன்ன 3 வியாதிகள், டயபெட்டிஸ், கிட்னி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ்,
இது எல்லாமே இன்டர்லிங்க் சொல்லுவோம். ஒன்று வந்தால் இன்னி 2 பாக்கி 2ம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எதனால இது வருதுன்னா, இதோட எல்லாம் பேசிக் அப்நார்மாலிட்டி என்னன்னா, நம்ம இன்சுலின்ங்கிற சுரப்பி நம்ம உடம்புல நிறைய இருந்தால் கூட அது சரியாக வேலை பண்ணுறதில்ல. அந்த இன்சுலின் சுரப்பி சரியாக வேலை பண்ணாததுனால சர்க்கரை வியாதி வரும். நம்ம ஃபேட் மெட்டபாலிசம் அப்நார்மல் ஆனதுனால இப்போ தியாகராஜன் சொன்ன போல் ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமாக இருக்கும். இந்த கொழுப்பு சத்துக்கள் மார்ஃபாலஜி வித்தியாசமாக இருக்கும். அதனால் அவங்க சீக்கிரமாக அந்த இரத்த குழாயில் அடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற இந்த வியாதியினாலேயே நம்ம இரத்த குழாயில் இருக்கிற லைனிங் அந்த இதற்கு எண்டோத்திலியம் சொல்லுவோம். அதுடைய வேலையும் அதுலேருந்து வர சுரப்பிகளும் வரக்கூடிய சுரப்பிகளும் சரியாக வராததுனால இரத்த குழாய்கள் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால பிளட் ப்ரெஷர் வரும். இந்த 3 வியாதிகளுமே இரத்த குழாயை சேர்ந்தது. அப்போ இந்த சர்க்கரை வியாதி மெயினாக இரத்த குழாயை அஃபெக்ட் பண்ணும், கொழுப்பு சத்தை அஃபெக்ட் பண்ணும். அதனால ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ப்ரெஷர், சர்க்கரை வியாதி, கொழுப்பு சத்து இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். பேசிக் பெத்தாலஜி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இரத்த குழாய் பாதிப்புகள் வரதுனால ஹார்ட்டில் இரத்த குழாய் பாதிப்பு வந்தால் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வியாதிகள் வரும். கிட்னியில் பாதிப்பு வரும்போது கிட்னி ஃபெயிலியர் அது வரும். இதே இது மூளையில் வந்தால் ஸ்ட்ரோக் வரும். ஸோ கண்ணில் வந்தால் ரெட்டினோபதி வரும். ஸோ இது எல்லாமே உடம்புல இருக்கிற எல்லா இரத்த குழாய்களையுமே பாதிக்கலாம். அதனால் இந்த ஒரு இடத்துல இரத்த குழாய் பாதிப்பு வந்தால் உடம்புல எங்கே வேணால் வரலாம். யூ ஹேவ் டு பி லுக்கிங் ஃபார் தட். அந்த கார்டியோ மெட்டபாலிக்னா அந்த மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டி லீட்ஸ் டு லாட் ஆஃப் இந்த இரத்த குழாய் பிரச்சனைகள். அதனால ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு எல்லாமே வரலாம். தே ஆர் இன்டர்லிங்க்ட். த பேசிக் அப்நார்மாலிட்டி இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். டாக்டர் தியாகராஜன் சார், இப்போ எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கேள்வி, ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஆனால் இதை வச்சக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், அண்ட் இந்த ப்ரிகாஷன்ஸை அவங்க லைஃப் லாங் எடுத்துக்கணுமா அப்படின்றத பற்றின கொஞ்சம் அட்வைசஸ் உங்களால் நம்ம வியூவர்ஸ் கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஸ்டென்ட் அப்படிங்கிறது வந்து அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேஷண்ட்ஸ் எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஸ்டென்ட் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பராமரிக்க தேவையில்லை அப்படின்னு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸ்டென்ட் பண்ணாலும் சரி, பைபாஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து தற்காலிக நிவாரணம் தான் நமக்கு கிடைக்குதோ ஒழிய அது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஸ்டென்ட் பண்ணும் பொழுதோ பைபாஸ் பண்ணும் பொழுதோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிளாக்ஸை வந்து ஜஸ்ட் நம்ம ஸ்டென்ட் வச்சு விரிச்சு விட்றோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ரத்த ஓட்டம் தடைப்பட்டு இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகுது ஸ்டென்ட் வச்ச பிறகு. அடுத்தது பைபாஸ் பண்ணால் அந்த ரத்த ஓட்டம் தடைப்பட்ட இடத்த தாண்டி கனெக்ஷன் கொடுக்குறோம். அதுதான் பைபாஸ். இப்படி 2 இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு வியாதியை இன்னொரு வியாதியை மாற்றுறோங்கிறத விட ஒரு பிரச்சனைக்கு அப்போதைய தீர்வு தான் காண்றோமோ ஒழிய வி ஆர் நாட் கெட்டிங் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். பட் அது எதனால் வந்தது, இதுக்கு முன்னாடி வர்ற காரணம் என்ன, அதுக்கு பல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. சுகர், ப்ரெஷர், ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன், அதாவது அது இல்லாமல் தூக்கமின்மை, மெயினாக வந்து ஸ்லீப்லெஸ்னஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் காரணம். மன அழுத்தம் அல்லது கோபம், இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி காரணத்தை எல்லாம் கம்மி பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டென்ட்டு வச்ச பிறகோ இல்லை அதுக்குள்ளேயே புதுசாக வியாதி வராமல் பார்த்துக்கலாம். ப்ளஸ் கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக பராமரிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இன் அடிஷன் டு தட் மெடிசன் ஆல்சோ. மெடிசனை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு மெடிசன் விட்டுட்டா எகெயின் they will come back. நம்ம சவுத் இந்தியன்ஸ் நிறைய பேர் ஜிம்க்கு ரொம்ப ரெகுலராக போவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லை ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கிறதுனாலையோ இவங்களுக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹெவி செஸ்ட் பெயின் ஃபீல் பண்ணுறாங்கன்றதை சொல்ல முடியுது. அப்போது ஒரு நார்மல் செஸ்ட் பெயினுக்கும் அக்யூட் செஸ்ட் பெயினுக்கும் எப்படி பீப்புளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், அண்ட் இதுக்கான என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸை நம்ம ஜிம் போகிற பீப்புள் எடுக்கணுன்றதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது இப்போது மாடர்ன் டைம்ஸில் யங்கர் ஜென்ரேஷன் நிறைய அவேர்னஸ்னால அவங்களுடைய உடல்நல ஃபிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் உடல்நலத்தை தொலைச்சிட்டு அதை மறுபடியும் ரீகெயின் பண்ணுறதுக்கோசரம் அவசர அவசரமாக அதை தேடுறாங்க. அதில் நிறைய பேர் ஜிம்முக்கு போய் கடுமையான உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக கவனத்துக்கு இல்லாததுன்னா, நம்ம இதுக்கு இன்டென்ஸாக ஸ்ட்ரெயிட்டாகவே போய் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய மசில் தாங்குமா, அதே போன்ற ஹார்ட் ரேட்டு 90, 100, 120, 130 போகும்போது அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல ஒரு பரிசோதனை இல்லாமல் போகிறது தவறு. அது மாதிரி போகும்போது கண்டிப்பாக ஒரு வார்ம் அப்போடு தான் போகணும். அது மாதிரி ஹார்ட் ரொம்ப இன்டென்ஸ் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது ஹார்ட்டில் ஒன்று அந்த அரித்மியா அப்படின்னு சொல்கிற அந்த ஹார்ட் துடிப்பு சீரெல்லாம் போய் பிபி ட்ராப் ஆகி பெயிண்ட் அடித்து நிறைய பேர் ஜிம்மிலேயே கிராஷ் ஆகிற இந்த நியூஸில் நிறைய பார்க்குறோம். அதே போல் டீஹைட்ரேஷன்
போதுமான தண்ணி அளவு எடுக்காதனால பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி ஹார்ட்டு ரத்த குழாயை பிளாக் பண்ணி சடன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 2 தான் முக்கியமான காரணம். ஆகவே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ப்ராப்பராக ஒரு ஹார்ட்டுன்னு இல்லை, ஒரு ஃபிசிஷியனால் செக்கப் பண்ணி என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாங்கிறத அவங்களுடைய ஃபிட்னஸ் தெரிஞ்சுட்டு தான் ஜிம்முக்கு போய் பதிவு பண்ணணும். டாக்டர் வைத்தியநாதன் சார், எனக்கு உங்ககிட்ட இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி, நம்ம சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே சட்னி, சாம்பார்னு இது எல்லாத்துலேயுமே நம்ம கோகனட் ஆயில்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? இப்போ ஸ்டண்ட் வச்சதுக்கு அப்புறமா இந்த பேஷண்ட்ஸ் மட்டும் ஏதாவது ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக கோகனட் ஆயிலை மாட்ரேஷனாக, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை எந்த விதமான இதுவுமே அவங்க யூஸ் பண்ண முடியுமான்றதை பற்றி கொஞ்சம் உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? இந்த ஃபேட் கண்டென்ட், நம்ம கேலரிக் இன்டேக் இந்த ஃபேட், அந்த ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இதில் ஒரு 20% தான் கம்மியாக தான் ஃபேட் எடுத்துக்கணும். இந்த ஃபேட்டே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது கோகனட் ஆயில், கீ, இதெல்லாமே கோல்டானால் தே பிகம் சாலிடிஃபைட். ஸோ எனிதிங் வித் சாலிடிஃபைஸ் ஆன் கோல்ட் கிளைமேட் ஹேஸ் எ மோர் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட். வேற சன்ஃப்ளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், ஒலைவ் ஆயில், இதில் எல்லாம் போலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. போலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் contributes to atherosclerosis is lesser compared to saturated fat. ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட் அளவு கம்மியாக இருக்கணும். அது தேங்காய் எண்ணெயானாலும் சரி, நெய்யானாலும் சரி, பட்டர் ஆனாலும் சரி, இது எல்லாமே கான்ட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த அளவு ரொம்ப கம்மியாக எடுத்து பாக்கி உள்ள அளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஆல் said and done, only 20% of our calories should be from fat. It cannot go up. ஸோ நான் இது கம்மியாக எடுத்தேனேன், நிறைய ஒலிவ் ஆயில் எடுத்தேனேன், நிறைய இது எடுத்தேனேன் என்ன. So reduce your fat intake, and out of which still reduce the saturated fat like coconut oil and ghee. டாக்டர் தியாகராஜன் சார், உங்ககிட்ட என்னோட கேள்வி, கோயம்புத்தூர்ல ஒரு மூலையிலையுமே நம்ம நிறைய கடைகளை பார்க்க முடியுது. அதுல போயிட்டு பிபி மிஷின்ஸா இருக்கட்டும், இசிஜி வாட்சஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளோட மக்கள் போய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர்ஸா, இல்ல அவங்க ஒரு பேனிக்ல தான் இஆர்க்கு ரஷ் பண்றாங்களான்றத பத்தி உங்களால கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? குட் கொஸ்டின். ஏன்னா அன்றாடம் நாங்கள் டெய்லி ஓபியில் பேஷண்ட்ஸ் பார்க்கும்பொழுது, சார் நான் வந்து வாட்ச் பார்த்தேன், ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு, திடீர்னு வந்து 140 130 இருக்குது, நான் என்ன பண்ணணும்? அதே மாதிரி மெஷினில் பிபி பார்த்தேன். இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் லைக் யூ ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். நம்ம வந்து அதை முழுமையாக நம்பிட்டு அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து அதனால ஒரு மன அழுத்தத்துக்கு போய் அடுத்த ஸ்டேஜ் வியாதி இல்லாத வியாதியும் வர வச்சு அதில் போய் நம்ம மாட்டிக்க கூடாது. பட் ஹேவிங் செட் தட், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஒரு லைக் ஒரு ஸ்க்ரீனிங் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் தே கம் டு மெடிக்கல் அட்டென்ஷன். அட்லீஸ்ட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா நார்மலாகவே 70 80 இருக்கிற இடத்துல சிலருக்கு 100 + 110 120 இருக்கலாம். அவங்களுக்கு அந்த சமயத்தில் படபடப்பு வந்திருக்கலாம். அப்படி சிம்டம்ஸோடு சேர்ந்து அந்த வாட்சில் இருக்கிறது ஒரு இண்டிகேட்டர் நமக்கு கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது. எப்போ வந்து எதுவுமே சிம்டம்ஸ் இல்லை, பட் நம்ம உடனே நடுராத்திரியில் அந்த மாதிரி வருது, சிம்டம்ஸ் இல்லாதப்போ நான் இஆர் போகணுமானா கிடையாது. சிம்டம்ஸ் இருக்குது, ஒரு படபடப்பு, அந்த ஒரு ஹார்ட் பீட் 130 140 போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அது என்ன சிம்டம் அப்படின்னா படபடப்பு இருக்கலாம், இல்லை ஒரு மூச்சு கஷ்டம் இருக்கலாம், இல்லை ஒரு தலை சுற்றல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வித் சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வந்து உதாசீனப்படுத்தாமல் இருக்கணும். வித்தவுட் சிம்டம்ஸ் இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரியில் போய் இஆருக்கு போகணும் அவசியம் இல்லை. அதே சமயம் அது எந்தெந்த வாட்ச் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது, அதோட ரிலையபிலிட்டி ஆல்சோ மேட்டர்ஸ். பட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது போய் மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு போகிறதுல தப்பு கிடையாது. பட் அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி இருக்கிற நார்மலாக இருக்கிறத அதிகப்படுத்த வேணாங்கிறத என்னோட அட்வைஸ் ஃபார் தோஸ் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். மிகவும் நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் நம்ம கூட இணைஞ்சிருந்து இவ்வளோ வேல்யூபிளான இன்சைட்ஸ் எல்லாம் நம்ம மக்கள் கூட ஷேர் பண்ணதுக்காக. அண்ட் டாக்டர் பெரியசாமி சார், நீங்கள் ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொன்னால் அது என்னவா இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நான் சொல்கிற இந்த 5 அறிவுரைகள் தான், அறிவுரை மாதிரி சொல்ல மாட்டேன், டிப்ஸ் தான். நம்பர் 1, காலைல எழுந்திரிச்சோடனே ஹார்ட்டை நினைக்கணும். 2வது, சாப்பிட்ற சாப்பாட்டை கவனிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் என்ன கேலரி இருக்குது, அதை நம்ம செலவு பண்ணுறோமா, நமக்கு உகந்ததா வேண்டாமா அப்படிங்கிறத கவனித்து சாப்பிட்ணும். 3வது, கண்டிப்பாக 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணணும். அந்த உடற்பயிற்சிங்களில் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங், அப்புறம் ப்ரீதிங், யோகா இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக 1 மணி நேரம் யோகா பண்ணிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணிங்கன்னா 10 வருஷம் உடைய ஆயுள் நாள் நீரும். 4வது, இந்த
ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கிறதுக்கு. ஸ்ட்ரெஸ் தான் மேஜர் காஸ் ஃபார் நம்ம இளைஞர்களிடையே வர ஹார்ட் அட்டாக் வரதுக்கான மேஜர் காஸ் வந்து ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். அதில் மிக முக்கியமானது யோகா, தியான பயிற்சி. இதுக்கு ஸ்பெஷல் பிளேஸ் வேண்டியதில்லை. சின்ன ரூமில் நீங்கள் மனசு வச்சா பண்ண முடியும். தியான பயிற்சிங்கிறது அதே மாதிரி சின்ன ப்ரொசீஜர் தான். கடைசியாக நல்லா ஸ்லீப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். அந்த டைமுக்கு 9 o'clock பெட்டுக்கு போகணும். அந்த டைமில் கேஜெட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணணும். டிவி, கம்ப்யூட்டர், செல்ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்க போகிறேன்னு மனசுக்கு சொல்லி தூங்கணும். ஸ்லீப் ஹைஜீன் ஷுட் மெயின்டைன். எல்லாம் இப்போ இந்த 5 வழிகள் கடைப்பிடிச்சா ஹார்ட் 100 வருஷம் ஓடும். டாக்டரோட உதவி தேவையில்லைங்கிறது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக முடியும். டாக்டர் வைத்தியநாதன் சார், நான் இந்த ஈவெண்ட் ராப் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்க கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும் டாக்டர்? இதய தொந்தரவை தடுக்கணும். அதுதான் பெஸ்ட். வைத்தியம்ங்கிறது இப்போ தியாகராஜன் சொன்னா போல் டெம்பரரியாக உங்கள் பிரச்சனைகளை தள்ளி போடுது. இந்த வியாதி திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். லைஃப் ஸ்டைல் மோசமாக இருந்தால், மாத்திரை எடுத்துக்கலைன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோன்னா எல்லாம். ஸோ அடிப்படையாக எப்படி தடுக்கிறதுன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம லைஃப் ஸ்டைலை யூ ஷுட் டீச் யுவர் சில்ட்ரன் டு ஸ்பெண்ட் மோர் டைம் பிளேயிங், வெயிட் ரிடக்ஷன், ரெடியூஸ் த ஜங்க் ஃபுட் இன்டேக், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல். ஸோ இந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது 40 வயசாகிடுச்சு இப்போலேருந்து நான் லைஃப் ஸ்டைல் மாற்றட்டுமான்னு இல்லை. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை கற்றுக் கொடுங்க. நல்ல லைஃப் ஸ்டைலை கற்றுக் கொடுங்க. see that their weight is under control, they spend enough aerobic exercise and they eat moderately, not much of junk food. அப்படி தடுக்க பாருங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் சொல்லுவோம். எஸ்பெஷலி தட் இஸ் வெரி ட்ரூ ஃபார் ஹார்ட் டிசீஸ். பிகாஸ் ஹார்ட் டிசீஸுக்கு வைத்தியம் இஸ் டெம்பரரி ரிலீஃப். You will have to continue. You will be a heart patient ever. You will have to be on follow-up. Whereas if we prevent a heart attack or prevent heart disease, that will be the best. டாக்டர் தியாகராஜன் சார், இப்போ நம்மளோட வியூவர்ஸ்லாம் இவ்வளோ நேரம் இணைஞ்சிருக்காங்க இல்லையா, ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் வந்து இதய செயலிழப்புக்கான இதில் சில டிப்ஸை கொடுக்குறேன். ஏன்னா சார் மீதியெல்லாம் சொல்லிட்டாரு. இதய செயலிழப்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலுமே அடுத்தது தே வில் கோ டு ஹார்ட் ஃபெயிலியர். அது மட்டும் இல்லாமல் லைக் மற்ற டிசீசஸ்னாலையும் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். அதாவது வால்வில் இருக்கிற ப்ராப்ளம், பிளட் சப்ளையில் இருக்கிற ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் மாரடைப்புங்கிறோம். அது இல்லாமல் வால்வில் ப்ராப்ளமோ ஸ்ட்ரக்சரல் டிசீஸ் சொல்லுவோம். நிறைய டிசீஸ் இருக்குது. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ ஹார்ட் ஃபெயிலியர், நமக்கு இதய செயலிழப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து இல்லை ஒரு ஃபிசிஷியனை பார்த்து தேவையான மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக சாப்பிட்ணும். நமக்கு பிஃபோர் 10 years விட கம்பேரிங் டு 20 years பேக் ஆர் 10 years பேக்கை விட இப்போ வந்து வி ஹவ் குட் மெடிசின்ஸ் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர். அதனால் அந்த தேவையான மெடிசின்ஸ் ஒரு 4-5 இருக்கும். அதை கரெக்டாக சாப்பிடும் பொழுது நம்ம இருக்கிற டிசீஸ் ப்ரொக்ரெஷனை கண்டிப்பாக தடுக்க முடியும். ஒன்று. அடுத்தது அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஷனை தடுக்கிறதுக்கு மருந்து மாத்திரை மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதில் பர்டிகுலராக ஃபுட் இன்டேக்கு ப்ளஸ் வாட்டர் அண்ட் சால்ட். வாட்டர் வந்து லெஸ் தேன் 1.2 லிட்டர் பை அண்ட் லார்ஜ் சொல்லுவோம். டிபெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக தண்ணி கம்மியாக எடுத்துக்கணும், சால்ட் கம்மியாக போட்டுக்கணும், அரை வயிறு தான் சாப்பிட்ணும். ஒரே நேரம் நிறையா சாப்பிடக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி இதய செயலிழப்பு இருக்கிறவங்க கால் வீக்கம் வருது, மூச்சு வாங்குது, பேஷண்ட் வெயிட்டு கூடுறாங்க, அந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட மருத்துவரை அணுகி மருத்துவர் சொல்கிற அறிவுரையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களை இதய செயலிழப்புலேருந்து நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துக்க முடியும். மிகவும் நன்றி டாக்டர். உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்து நமக்காக, நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து இவ்வளோ இன்சைட்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் சொன்னதுக்கு. அண்ட் ஐம் ஷுர் நம்ம கூட பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸும் நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸை பற்றி, அதனுடைய ட்ரீட்மெண்ட்ஸை பற்றினா ப்ளீஸ் டு ஃபாலோ அவர் பேஜ் தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட் டாக் ஷோ. நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் ட்விட்டர்லையும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு follow and subscribe to Dil Se Dil Tak Healthy Heart Talk Show. நன்றி, வணக்கம். நம்மளோட இதயத்தை எப்படி ஹெல்தியாக வச்சுக்கணும்னு இந்தியாவோட ரினான் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஜே.கே. பெரியசாமி, டாக்டர் பி.ஆர். வைத்தியநாதன் அண்ட் டாக்டர் தியாகராஜன் ஜி கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட் டாக் ஷோ மறக்காம பாருங்க. அண்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 26 ஜூலை 2026 அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு தந்தை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இன்னும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக் பேஜ் தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட்க்கு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆகஸ்ட் 1 ஈவினிங் 7:30 மணிக்கு கூட நடக்குது. A public awareness initiative. நம்மளோட இதயத்தை எப்படி ஹெல்தியாக வச்சுக்கணும்னு இந்தியாவோட ரினான் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஜே.கே. பெரியசாமி, டாக்டர் பி.ஆர். வைத்தியநாதன் அண்ட் டாக்டர் தியாகராஜன் ஜி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். தில் சே தில் தக் ஹெல்தி ஹார்ட் டாக் ஷோவை மறக்காம பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை 26 ஜூலை 2026 அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு தந்தை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க.